ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற கோவில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்போரூர் ஊரில் இருக்கிற அருள்மிகு கந்தசாமி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரியே இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். முருகன் அசுரர்களை அழிக்க 3 இடத்தில் போர் செஞ்சுருக்காங்க. அதில் விண்ணில் போர் செஞ்சதுனால, அதாவது ஆகாயத்தில் போர் செஞ்சு அசுரர்களை வென்றதுனால போர் நடத்தியதால் இது திருப்போரூர் அப்படின்ற ஊர் பேரும் சொல்கிறாங்க. தாரகன் அப்படின்ற ஒரு அரக்கனை அழித்ததுனால தாரகாபுரி, சமராபுரி அப்படின்னும் வெவ்வேறு பேர் கொண்டு இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கும் அருள்மிகு கந்தசாமி முருகன் சிலை சுயம்பா தோன்றிய சிலையாகவும், பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலை மண்ணில் புதைஞ்சதாகவும், அது சாமி முருகப்பெருமானே சுவாமி சிதம்பரம் அடியார் அவருடைய கனவுல வந்து இந்த காட்சியை அளித்ததாகவும், அவர் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பனை மரத்து அடியில் சாமி சிலை கண்டறியப்பட்டது. அந்த சிலையை ஒரு பாத்திரத்தில் வைத்து அப்போ வழிபட்டிருக்காங்க. அந்த பாத்திரம் இப்போ வரைக்கும் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயிலில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மாதிரி ஓம் வடிவில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பம் வரும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக திருப்போரூரில் இருக்கிற அருள்மிகு கந்தசாமி கோவிலை வந்து ஒரு வாட்டி வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய திருப்பங்கள் ஏற்படும். நாங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்திருந்தோம். இந்த கோவிலில் ஒரு நாளைக்கு 4 கால பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூஜை வந்து பார்க்குற மாதிரி பிளான் பண்ணி போங்க. இந்த கோயிலில் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தெப்பக்குளத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து நல்ல தரிசனம் கிடச்சிது. ரொம்ப திருப்தியாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களால் போக முடியலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் கோவிலுக்கு போனதாக நினச்சி உங்கள் வேண்டுதலை வச்சுக்கோங்க. உங்கள் வேண்டுதலும் சீக்கிரமாக நடக்கணும். அதுக்காக சேர்ந்து நானும் விஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் முருக பக்தராக இருந்தால் ஓம் முருகா அப்படின்னு ஒரு கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சிவன் கோவில் வீடியோ ஒன்று வரும். அது வரைக்கும்